ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சைக்கிளிங்கோட வீடியோ பண்ணுறோம். நடுவில் ரொம்ப நாளாக பண்ணல, இப்போ பண்ணலாம். ஏன் ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமேன்ட்டுனா இப்போது திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் சொல்ல தோணல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:18. நான் வீட்டிலேருந்து கரெக்டாக 5:15 கிளம்புனேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே, டேட்டு பார்த்தீங்கன்னா 12/7/2026. சைக்கிளில் பார்த்தோன்னா பெல்லம் அந்த சைக்கிள் கிடக்கிற வாட்டி செயின் மாற்றுறதுக்கு போன மக்கள் அவன் என்ன பண்ணான்னா சைக்கிள் ரிவர்ஸ் எடுத்துருமான். அது பில்லு வச்சிருச்சு. அந்த டைம் கவுனிங்கில் இல்லைன்னா அன்றைக்கி கேட்டிருப்பேன். அப்புறம் வீட்டில் வந்து பார்க்குறேன் பில்லு தனியாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சைக்கிள் லைட்டு. அது லைட்டு பார்த்தீங்கன்னா எலி கச்சிச்சு. அது மாட்ட முடியல. இப்போ அது லைட்டு வரணும் ஆகணும். சேஃப்டிக்கு நம்மளுக்கு பெல்லாம் இல்லை, லைட்லலாம் ஒரு ஆர்னு மாதிரி வச்சுருப்போம். அது நம்ம வச்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு இப்போ இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டி லெஸஸாக தோண ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலையில் போயிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. போவேன் 6 மணிக்கு சைக்கிள் எடுப்பேன். ஏன்னா காலையில் எப்போவும் தூக்கம் வராது. சரி ஒரு 4:30 மணிக்கு பைக் எடுத்துன்னு டீ குடிச்சிட்டு இப்போ ரிட்டர்ன் வரத்துக்கு அப்படி இப்படி போகிறதுக்கு ஒரு 6 மணி ஆயிரும். இன்றைக்கி போய் நம்ம டீ கூட குடிக்கல. சரி, அதால் இன்றைக்கி எண்ணூர் போகலான்னு பிளானுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 2 வாட்டியும் 3 வாட்டியும் போய்ட்டு வந்துட்டேன். மீஞ்சி வரையுமே போட்டு திரும்பிட்டேன். எண்ணூர் போக முடியல. இன்னைக்கு இன்னைக்கு எப்படியாவது எண்ணூர் போயிடணும். அதால் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிடலான்ட்டுனா இப்போ நம்ம டீ கூட சாப்பிடாம அப்படியே எண்ணூர் போயிட்டு இருக்கோம். இனிமேல் கொஞ்சம் ரைடு நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எதுக்கு அதை ரைடு ஸ்டாப் ஆகுதுன்னா அரசியலை பற்றி தோண ஆரம்பிச்சுது. நம்மளுக்கு மக்களை பார்க்க சொல்லினால எந்த ஒரு முட்டாளாக இருக்காங்கன்னு தோண ஆரம்பிச்சுதா. அதாலேயே பார்த்தோன்னா நான் அது டென்ஷன் ஆகிடுது. அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுறேன். உடம்பு சோம்பேறி ஆகி போச்சு. அதால இனிமேல் அது அளவுக்கு நம்ம பேசக்கூடாது. சப்போஸ் பேசினா கூட எங்கனாச்சு அது இப்போ எண்ணூர் போனால் எண்ணூரில் பேசலாம், அப்படி இல்லையா வீட்டுக்கு வர சொல்ல பேசலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நடுவில் எங்கேயோ பேசினா நம்மளுக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:34 ஆகுதுங்க. கிளைமேட்டு நல்லா இருக்குல்ல. போன வாரம் மழை பெஞ்சது நினைக்கிறேன். ஆமாம், போன வாரம் மழை. போன வாரம்லாம் கிடையாது, அது முந்தின வாரம். போன வாரம் நம்ம சைக்கிளிங் போகல. சைக்கிள் வாங்கி பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா லாக்டவுன் போட்டால் பார்த்தீங்கன்னா 2020 அந்த ஜூலைலாம் வாங்கினேன். 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஓட்டிகிட்டு வருது. நான் டயர் மாற்றிருக்கேன். செயின் ஒரு 2-3 வாட்டி மாற்றிருப்பேன். ஏன்னா நம்ம இதில் மகாபலிபுரம்லாம் போயிட்டு வந்திருக்கோம். மகாபலிபுரம், திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்துருக்கோம் இந்த சைக்கிளில். நம்ப மாட்டீங்க, நான் யூடியூப் சேனலில் வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு வந்திருக்கோம். என்னென்னா ஃப்ரண்ட் டிஸ்க்னா போயிருக்கோம். அது பேக்கு போயிடுச்சு. இது டிஸ்க் ரெடி பண்ணலாம் கேட்டால் அதுக்கு சைக்கிளில் வாங்கலாம். நம்மளுக்கு அதுக்கே 1000 ரூபாய் அது மாதிரின்றாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளோ ரேட்டு கேட்குறானு. அதுக்கு ஒன்று சைக்கிளை வாங்கி ஓட்டிடலாம் போலுக்குது. இதுக்கு செலவு பண்ணணும், அது மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நல்ல ஒரு மெமரிஸுங்க சைக்கிள் வாங்க சொல்ல. நல்லா எப்படி சொல்லுறது, நான் தான் நம்ம இது ஒரு எவ்வளோ 8000 ரூபாய் கொடுத்துலாம் வாங்கினேன். 8000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். நினைக்கிற இடம்லாம் சுற்றி பார்த்துருக்கேன் வாங்கின புதுசில். அது ஒரு நல்ல ஒரு இது. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர ஆகலை, 5:48 தான் ஆகுது. அது காலையில் பார்க்க சொல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதே நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா பார்க்க முடியாது, தூங்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு வரவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேது. அப்படி இருக்க சொல்ல அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிளிங்கோ இல்லை பைக்கோ ஏதோ ஒன்று ஓட்டிங்கன்னு சும்மா இந்த மாதிரி ஜாலியாக பார்த்துன்னு போகலாம். நம்ம சுற்றி பார்த்துங்க. கிளி சவுண்டில் கேட்குது. கிளி பார்த்தோன்னா இல்லை ஒரு மெமரிஸுங்க. நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பழைய வீட்டில். அதெல்லாம் பார்க்க சொல்ல தோண ஆரம்பிச்சிது. சரி நம்ம திரும்ப பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. அதை பார்க்க ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம நினைப்போம் மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையா மக்களே வீடியோவை, பட் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா. அது மெமரிஸாக நம்ம இப்படி இருந்துக்கிறோமான்னு தோணுதுல, அது வேறு லெவல். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி யாருமே வீடியோ படமெல்லாம் போடுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம காசுக்காக பார்க்கக்கூடாது, மெமரிஸுக்காக நினச்சின்னு பண்ணவே போதும். ஏதோ நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ யூடியூப் ஆனால் 2 அச்சம் வரப்போகுது. அது சர்வரில் இருக்கும். அதே நம்ம எடுத்து வச்சு அது எங்கே இருக்கும் எது இருக்கும் நமக்கு தெரியாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிங்க. சாரி 5:58. மொபைல் பின்னாடி டிஸ்பிளே அதே காட்டுது.
நல்லா இருக்குல்ல? சும்மா போக சொல்ல ஒரு சின்ன ரெஸ்ட்டு, 2 நிமிஷம் 3 நிமிஷம். நம்ம பார்த்தீங்கன்னா மீஞ்சிரும் வந்துட்டோம் மக்களே. யாராச்சும் இப்போ குறைவா அந்த வர பிரேக் இல்லைங்க. ஏன்னா செல் வந்து ரைட் ஹேண்ட் கையில் பிடிச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பிரேக் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாது. நான் சொன்னேன்ல டிஸ்கு ப்ராப்ளம்ன்ட்டு, காடு தெரிஞ்சு போச்சுன்னு. எனக்கு வந்தாலும் அப்படி அடிக்க வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:36 ஆகுதுங்க. நம்ம அதை காட்டுப்பள்ளியில் போகலாம், அது ரோடு வேலையை நான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:56 ஆகுது. எண்ணூர் பிரிட்ஜாக நம்ம போயிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்தால் அந்த ஃபீல் கிடைக்குமா நம்மளுக்கு? இந்த சைக்கிள் ஒன்று வேறு பாருங்க, ஒரு பைசா செலவு பண்ண ஜாலியாக வரும். உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது ஒரு நல்லாயிருக்கும் மக்களே. எதை சொல்கிறேங்க, சைக்கிளிங் எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு தான். நீங்கள் மீதி எதை கம்பேர் பண்ண சொல்ல சைக்கிளிங் நல்லாயிருக்கும். ஏன்னா அது பற்றி தெரியாதவங்கன்னா அது மொக்கையாக தோணும், கடை கஷ்டப்பட்டு மெரிக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு. பட் அதை பற்றி அதில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா, அதை பற்றி ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:04 ரீச் ஆகிட்டோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்துருக்கணும். 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம், இல்லை 25 கிலோமீட்டர் போகணும்.